சொல்ற? தப்ப நீ பண்ணிட்டு அவனை குத்த சொல்றியா நீ? என்னடா ஆளாளுக்கு எகிறீங்க? இப்போ நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் கிளம்புறேன். வாடலக்கா நம்ம வீட்டுக்கு போலாம் வா. போகாதடா. ஐயோ கடவுளே, இந்த வீட்டுல ஏன் தான் இப்படி நடக்குதோ? இப்படி அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே. ப்ளீஸ் வா, புலம்புறது நிறுத்துங்கம்மா. என்ன திருடன் சொல்லி துரத்தும் போது சும்மா இருந்தீங்க, இப்ப மட்டும் அண்ணன் தம்பி சண்டை சொன்ன என்ன அர்த்தம்? ஆளாளுக்கு என் மேல கை வைக்கிறாங்கம்மா. திலகா கிளம்படி. ராஜு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வீட்டை விட்டு போறேன் நல்லா, ஏன்டா இப்படி பேசுற? போட்டுமா, வீட்டை விட்டு போட்டோம். என்ன சொன்ன? போட்டுமா? சரிடா போறேன்டா. இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்குல்ல, அதை பிரிச்சு கொடு, நான் போறேன். உரிமை இருக்குல்ல, பிரிச்சு தரியா? என் பங்கு சொத்தை பிரிச்சு கொடு, நான் போறேன். யாராலையும் பேச முடியல, அப்படியே இருங்க. நான் சும்மா இருக்க போறது இல்ல, பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா போறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு. திலகாவா, பசிக்குது எனக்கு. அண்ணி நீங்க போங்க. காயத்ரி என்னெல்லாம் பண்ணலான்னு காத்துட்டு இருக்காளோ? நம்ம கைய வச்சே நம்ம கண்ணை குத்துறாளேடா. பாத்தீங்களாப்பா, உரிமைங்கிறான், சொத்துங்கிறான், பிரிச்சு கொடுங்கிறான். இவனை வெள்ளந்தி ஒன்னும் தெரியாதவன் நினைச்சோம். ஆனா இவனை எந்த அளவுக்கு மாத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இருடா, இட்லி இன்னும் வெந்திருக்காது. வா சாமி கும்பிடலாம். சரி ஓகே. கொட 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 கொட. அப்பனே விநாயகா, இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த வியாபாரம் ஓஹோன்னு வரணும்பா. வேண்டிக்கிட கணேசா. கணேசா, கல்லாவத்தர ஒரு பூஜையை போட்டுருவான். என்னடா கல்லாவில ஒண்ணுமே இல்ல, ஏதாவது காசு போடுறா. போடுறா. கடவுளே, வியாபாரம் ஓஹோன்னு நடக்கணும். வாங்க 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 வாங்க. என்னது கண்டுக்காம போறானுவ? இந்தடா ராஜே. சார் 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 சகல என்ன சகல, நாம என்ன பொருட்காட்சி நடத்துறோம்? பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்கானுவா. அநியாயமா இருக்கு. இவனுல இழுத்து வச்சு வாயில ஊட்டி விடவா முடியும்? ஒண்ணுமே புரியல சகல, ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. என்ன மச்சான், ஊட்டி விடலாங்கறியா? அது இல்லடா கணேசா, மக்கள் ஓசி கோஷ்டியா மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்ன சொல்ற சகல? ஆமா சகல, அவன் கோடி கோடியா கொட்டி துணிக்கடை திறந்தாலும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீனா தான் கடையை எட்டியே பாக்குறானுவோ. நாமளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே பூரி பொங்கல்னு போட்டு மேய் வாடுவோம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. சொன்னேன்ல. வாங்க வாங்க சார் வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? பூரி பொங்கல் வடகரி. ரெண்டே இட்லி மட்டும் சாப்பிட கொடுங்க. அப்படிங்களா? டேய் ரெண்டு இட்லி குடுடா. ஸ்டூல்ல உட்காருங்க. வாங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க. சீக்கிரம் குடுறா. இந்தப்பா. சார். இந்தாங்க சார். அப்படியே ரெண்டு இட்லியா 5 பார்சல் கொடுங்க. ஓகே சார். ரெண்டு இட்லி. அண்ணா எனக்கு 2 இட்லிண்ணே. இருங்க. தரேன் கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. போய் எல்லாருக்கும் சமைக்க சாம்பார்லாம் ஊத்துறேன். எனக்கு சாம்பார் கொஞ்சம் ஊத்துங்க. சாப்பிடுங்க. எனக்கு சாம்பார் ஊத்துங்க. அப்படியே இங்க எனக்கு கொஞ்சம். வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுதுடா. இதுக்கு தாண்டா உன்ன மாதிரி ஒரு மூலக்காரன் வேணுங்கிறது. பார்சல் கூட. இந்தாண்ணே.
இந்தாங்க சரிங்க. சாம்பார் நிறைய போட்டுருக்கண்ணே அண்ணே 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 காசு கொடுக்காம போறீங்களே காசா ஓசின்னு தானே சொன்னீங்க? என்னது ஓசியா? என்ன சார் பேசுறீங்க? முதல் 2 இட்லி தான் இலவசம். ராஜே அந்த போர்டு எடுத்து வா. சீக்கிரம் எடுத்து வா ராஜே. அஞ்சு வா, parcel ராஜே. கட்டியிருக்குண்ணே. அண்ணா பாருங்க அண்ணே. முதல் 2 இட்லி தான் ஃப்ரீ. மத்ததெல்லாம் காசு கொடுத்து தான் சாப்பிடணும். ஆமாப்பா. ஆ, இங்க பாரு, ஆ, முதல் 2 இட்லி இலவசம் போட்டிருக்கு. ஆமா. நான் முதல்ல எத்தனை சாப்பிட்டேன்? 2. அப்ப அது இலவசம் தானே? ஆமா. அடுத்து நான் எத்தனை பார்சல் கேட்டேன்? 10 இட்லி. இல்ல இல்ல, 2 5 பார்சல் கேட்டேன். முதல் 2 இட்லி என் பொண்டாட்டிக்கு, அடுத்த 2 இட்லி என் பையனுக்கு. அந்த முதல் 2 இட்லியை தான் 5 பார்சலா கேட்டேன். வரட்டுமா? ஐயோ. அண்ணே காசு அண்ணே. அண்ணா நான் 2 இட்லி தானே சாப்பிட்டேன். 2 இட்லி ஃப்ரீ தானே? தம்பி அண்ணே காசு சார் நானும் 2 இட்லி தான் சாப்பிட்டேன் சார். ஃப்ரீ தானே? ஐயா காசு கொடுங்க நானும் 2 இட்லி தான் சாப்பிட்டேன் தம்பி. அண்ணே காசு 2 தானே சாப்பிட்டேன். தம்பி காசுப்பா. டேய் 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 காசு குடுறா. அட பாவி, கைய கூட கழுவாம நல்லா நக்கிட்டு போது பாரு மூதேவி. இவனுங்களை எல்லாம் நம்பி நாங்க கடைய வச்சிருக்கிறோம். என்ன கதிக்கு ஆளாக போதோ. மோசம் பண்ணிட்டானுல. டேய் மூர்த்தி மாட்டாதடா கொண்டா நம்மளே ஏமாத்த பாக்குறானுங்க அந்த சாக் பீஸ கொண்டா இப்ப பாரு டடடாய். இப்ப பாரு சூப்பர் யாருகிட்ட அண்ணே ஒரு 3 இட்லி கொடுங்க. 3 இட்லியா இருடா. நல்லா சாப்பாடு போடு சாருக்கு. இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க சட்னி வேணுமா? போடுங்கண்ணே. நல்லா சாப்பிடுங்க. கணேசா பில் எவ்வளவு? 15 ரூபா. அண்ணா 15 ரூபா தானே? இந்தாங்க. என்னண்ணா 5 ரூபா? அண்ணே நான் 3 இட்லி தானே சாப்பிட்டேன். கடைசி 2 இட்லி ஃப்ரீ. ஒரு இட்லிக்கு 5 ரூபா. சரியா? என்னப்பா புதுசா கடை ஆமா போட்டிருக்கீங்களா? சார். சரி இட்லி இருக்கா? கணேசா இட்லி இருக்குதா? இட்லி தீந்துருச்சே அதுக்குள்ள தீந்துருச்சா? பரவாயில்லையே, பிசினஸ் நல்லா தான் போகுது போல. சரி வேற என்னதான் இருக்கு? தோசை வடகரி பொங்கல்லாம் இருக்கு சார் சரி எல்லாத்துலயும் 10 பார்சல் கட்டு. சீக்கிரம் கட்டுறா கணேசா. சார் இந்தாங்க பார்சல் அப்படி வை. போட்டாப்பா? சார் பணம். பணம்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா. முதல்ல கடை ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கே மாமூல் வாங்கினா நல்லா இருக்குமா? இன்னைக்கு வேண்டாம், நாளையில இருந்து ரெகுலரா வாங்கிக்கிறேன். போட்டுவா? ஐயோ ஐயோ சகல. என்னண்ணா இருக்குது? பொங்கல் இருக்குது, தோசை இருக்குதுமா. பூரி இருக்குமா? அப்படியா? எங்களுக்கு 3 பொட்டலம் பொங்கல், 2 பொட்டலம் தோசை. சரிம்மா ஓகே. சகல கட்டு சகல. இன்னைக்கு இவங்க கொடுக்குற காசு தான் வியாபாரம் இந்தாங்கம்மா. அண்ணா, இத புடி. இந்தாங்கம்மா. இந்தா, புடி. அண்ணா, குடுங்கண்ணா. என்னத்த குடுக்கறது? நீங்க தான் பூரிக்கும் பொங்கலுக்கும் காசை என்னண்ணா, கொடுக்கணும். இந்த இடத்துல கடை போட்டுக்கிறீங்க? நீங்க போடுற பேப்பர் குப்பையில நாங்க தானே எடுக்கிறோம். காசை கொடுங்க முதல்ல. இந்தாம்மா. என்னண்ணா இது 15 ரூபாய்? அம்மா இன்னைக்கு வியாபாரமே இவ்வளவுதாம்மா. நாளைக்காவது பார்த்து கொடுங்க. போட்ட முதலெல்லாம் போச்சு. நீ தானே 2 இட்லி ஆரம்பிச்சு வச்ச. நல்லபடியா முடிச்சுட்டு போறாங்க.
என்னம்மா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டேன்? ஆமா மாமா, ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க. அதான் என்ன பண்றதுனே தெரியல. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு பிரச்சனை வேற. நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். சரிம்மா, நீ முதல்ல ஆபீஸ்ல வேலையை பாரு. ஏதோ இன்ஸ்பெக்ஷன் சரி சொன்னீங்க. மாமா. என்ன விஷயம்? என்னாச்சு? அந்நியார் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு வான்னு அனுப்பியிருக்காங்களா? அதான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாருல, பிரச்சனை பண்ண என்ன இருக்கு? உங்களை தானே மகனும் மருமகளும் நம்பி இருந்தாங்க. கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க, அந்நியார் என்ன சொல்லி அனுப்புனாங்க? வீட்டுக்கு வந்தவன வாசல்ல நிக்க வச்சு பேசுறீங்களே, உள்ள கூட்டிட்டு போய் பேசக்கூடாதா? தப்புதாங்க. நீங்க வாங்க உள்ள. அப்பா இவரு பிரகாஷ் கொஞ்சம் சும்மா இருப்பா. நீங்க வாங்க. வாங்க உட்காருங்க. பிரகாஷ், இதுல 50 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, எண்ணி பாத்துக்கப்பா. ஆமாம்மா, கேட்டீங்களம்மா, அதான் கொண்டு வந்திருக்கேன். என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? நேத்து ஒரே வார்த்தையில பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு என்னடான்னா 50 லட்சத்தை கொண்டு வந்து தரீங்க? பிரகாஷ், காலங்காத்தால வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வேணான்னு சொல்லலாமா? எடுத்துக்க பிரகாஷ். சத்யா, அந்த பணத்தை தொடாத. எனக்கு சந்தேகமா இருக்கு. கார்த்திக் விஷயம் மாதிரி இதையும் அந்நியார் செட்டப் பண்ணி அனுப்பிருக்கலாம். பட்டது போதும். அண்ணாச்சியை நம்ப முடியாது. என்னப்பா நீ என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வார்த்தை விடுற? எனக்கும் மனசாட்சி இருக்குப்பா. ஒரு உண்மையை மறைச்சிட்டேன், அது தப்பு தான். அதுக்காக இந்த பணத்தை வச்சு நான் உன்னை மாட்டி விடுவேனா? என்ன சொல்றீங்க? அதை ஏன் கேட்குற? பெண்ணிங்கிறவன் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான். நீயும் சத்யாவை வந்து பணம் கேட்டப்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன்ல. நீங்கள் அந்த பக்கம் போனதும் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பெரிய ஆர்டர்னு சொல்லி வர சொன்னாங்க. அங்கே போனால் அவங்க அண்ணி அங்கே வந்திருந்தாங்க. நீங்கள் என்கிட்ட 50 லட்ச ரூபா கொடுத்ததும் அதை நான் வெளியில் வட்டிக்கு விட்டு 1 கோடியாக தர்ற விஷயம் எனக்கும் தெரியும்னு சொன்னாங்க. அதை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாம் பிரகாஷ், உங்கள் அண்ணி என்ன விலை பேசுனாங்க. அவங்க கொடுக்குற ஆர்டரில் மாதம் 3 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு வந்துட்டேன். அங்கே நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவங்க சுதாரிச்சிருப்பாங்க. உனக்கு வேற எங்கேயாவது கிடைக்க வேண்டிய பணத்தையும் அவங்க கெடுக்க நினைக்கலாம். அதான் அவங்க கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி சரின்னு கையெழுத்த போட்டு வந்தேன். அண்ணாச்சி, சத்யா, நீயும் பிரகாசம் இல்லைன்னா என் கடையே இருந்திருக்காது. காயத்ரிக்கு அவ்வளவு உதவியும் கூட சமயம் பார்த்து என்னை கழட்டி விட்டாங்க. பிரகாஷுக்கு அவங்க பேச்சை கேட்டு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க பழி தீர்க்கணும்னு நினைக்கலையே. என் மான மரியாதையை காப்பாத்துற உங்களை நான் மறப்பனா? சாரி அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க. காயத்ரி பேச்சை கேட்டு நீங்களும் மாறிட்டீங்களோன்னு நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கிற மனுஷங்க இன்னும் இந்த பூமியில இருக்காங்க. பாத்தியா குமார், நீதி நேர்மை என்ன செய்யணும்னு கேட்டியே, அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசு தாண்டா இது. பிரகாஷும் சத்யாவும் இவருக்கு செஞ்ச நல்லது இப்ப எப்படி உதவி இருக்கு பாத்தியா? இதை தாண்டா தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அண்ணாச்சி, இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். அண்ணாச்சி, உங்களை நானும் தப்பா நினைச்சிட்டேன். இதுல என்னமா இருக்கு? விடுங்க, சூழ்நிலை அப்படி. பிரகாஷ், பணத்தை எடுத்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி. ஐயா வரேன். சரிங்க. அப்பா, இந்த சொத்து எங்க அப்பா நேர்மையா சம்பாதிச்சதுடா. கண்டிப்பா இது கையை விட்டு போகாது. அப்பா இப்ப நம்ம கையில 1 கோடி இருக்கு. இன்னும் 25 லட்சம் தான் தேவை. அதுவும் கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாத. ஆமாங்க, மாமா சொல்றதா சரி. கண்டிப்பா பணம் கிடைச்சிடும். சாம்பார் ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? ஆமா. சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு பேருக்கு சமைச்சும் டேஸ்ட் நல்லா இருந்தது இல்ல? என்ன சம்பூரணம், எங்க சமைச்சாலும் நம்ம கைப்பக்குவம் மணக்க தானே செய்யும். நம்ம பிள்ளைங்கன்னு நினைச்சு சந்தோஷமா சமைச்சோம், அதான் ருசி கூடி இருக்கு. சரியா சொன்னீங்க. கொண்டு போனதெல்லாம் இந்நேரம் வித்திருப்பாங்கல்ல? விக்காம என்ன பண்ணுவாங்க? வரும்போது எல்லாம் காலியா வரும் பாரு. சகல கொண்டு போனதுல அம்போன்னு போச்சு சகல. அதை விட பசியில கண்ணுக்கு அதெல்லாம் அடைக்குது. விடுறா, வீட்ல அக்கா ஏதாவது செஞ்சு வச்சிருக்கோம், அதை சாப்பிடுவோம். வியாபாரான காசெல்லாம் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? முழிக்கிறத தவிர வேற என்ன பண்றது? வண்டியை தள்ளு. பார்த்து 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 வண்டியை தள்ளு. அக்கா, அவங்க வந்துட்டாங்க. பாத்துடா. என்ன அதுக்குள்ள எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? அக்கா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வித்துட்டாங்கக்கா. பிடிங்க. சகல எப்படி சமாளிக்கிறது? டேய், எதையோ ஒண்ணு சொல்லி சமாளிப்பு. பசிக்குதா?
இந்தாங்க சகல கொடுங்க. பரவாயில்லையேப்பா எல்லாம் நல்லபடியா வித்துட்டு வந்துட்டீங்க. ஆமா எவ்வளவுக்கு வித்தீங்க? அக்கா சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்காக்கா? அடடா எல்லாம் முடிஞ்சுதேப்பா. இப்பதானே நாங்க சாப்பிட்டு முடிச்சோம். தம்பி சாம்பார் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாப்பிட்டவங்க ஏதாவது சொன்னாங்களா? நல்லா இருக்க போய் தானே 4 மணி நேரத்துல வித்துட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேசுறாங்களே. பரவாயில்லைங்க தம்பி, மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் வித்திருக்கீங்களே. சம்பூரணம், நீ சொன்ன மாதிரியே இவங்க எல்லாம் முன்னுக்கு வந்துருவாங்க. பாத்துக்கிட்டே இரு. ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை நடத்தி காட்டுவாங்க. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மா பசிக்குதுமா. என்ன சொல்றீங்க? கொண்டு போனதுல நீங்க எதுவும் சாப்பிடலையா? அடடா, தொழில் மேல எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கீங்க. எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க எதுவும் சாப்பிடாம வந்திருக்கீங்க. அக்கா, இவங்க முன்னுக்கு வராம வேற யாருக்கு முன்னுக்கு வருவாங்க? இருங்க, பழைய சாதமும் ஊறுகாவும் இருக்கு, நான் கொண்டு வரேன். பழசோ புதுசோ ஏதோ சீக்கிரம் கொண்டாங்க அம்மா. மூர்த்தி, முதல்ல தொழில் செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க. அக்கா கிட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்ன சம்பூரணம், ஏன் தம்பி பத்தி எனக்கு தெரியாதா? அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தானே தெரியும். இப்பதான் பகல்ல வித்துட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் போகணும்ல, அப்பதான் நல்ல வியாபாரம் நடக்கும். ஆபீஸ் விட்டு வரவங்க, கல்யாணம் ஆகாதவங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல. இப்ப வித்த காசு எப்படியும் 3000 4000 தேரும். நைட்டு வித்தா அதுவும் ஒரு 4000 வரும். மொத்தமா 8000 சேர்த்து என்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அப்படிதானே மூர்த்தி? சரி சரி சரி, உட்காருங்க. சரிப்பா, நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருங்க. நாங்க போய் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வரோம். போய் கோயிந்தா கோயிந்தான்னு திரும்பி வந்திருக்கிறோம். இவங்க என்னன்னா லட்டு கேக்குறாங்க. ராஜே, உண்மை தெரிஞ்சது காரி மூஞ்சிலே துப்புவாங்க. சகல முதல்ல இந்த பழைய சோறை சாப்பிடுவோம். இல்ல இதுவும் கிடைக்காம போக போகுது. சாப்பிடலாமா? நம்ம பொழப்பு இப்படியாட ஆகணும். ஊத்து ஊத்து. இந்த சகல ஹலோ மேடம். பிரகாஷ், இளநீ சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ராகினி வசந்தலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பிரகாஷ், வீடு விஷயமா ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சே, முடிஞ்சதா? நாளையோட கெடு முடியுது மேடம். ஆனா இன்னும் நாங்க பிரச்சனைல தான் இருக்கோம். பிரச்சனையா? என்னப்பா சொல்ற? அண்ணியார் வீட்டை கைப்பற்றணும்னு வெறியோட இருக்காங்க. அண்ணாச்சி கூட மிரட்டி இருக்காங்க. ஆனா அவர் அதை கண்டுக்காம எங்களுக்கு பணம் கொடுத்துட்டாரு. லட்சுமி அம்மா இடத்த விற்கலாம்னா அதுக்கும் செக் வச்சுட்டாங்க. அந்த இடத்த வித்திருந்தா 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். அது கிடைச்சா பணத்தை கட்டலான்னு இருந்தோம். எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கையில 1 கோடி ரூபாய் இருக்கு. காயத்ரி 1.25 கோடின்னு சொன்னாலேப்பா? ஆமா மேடம். நீங்க, தேவராஜ் சார், அண்ணாச்சி எல்லாரும் கொடுத்ததை சேர்த்து கையில 1 கோடி ரூபாய் இருக்கு. இன்னும் 25 லட்சம் குறையுது. நாளைக்கு 1.25 கோடி கட்டலன்னா வீடு போயிடும் மேடம். என்னப்பா சொல்ற? ஆமா மேடம். அண்ணி நினைச்ச மாதிரி வீடு எடுத்துப்பாங்க. உங்ககிட்டயும் சத்யா கிட்டயும் பிடிச்சதே எனக்கு உங்க தன்னம்பிக்கை தான்ப்பா. அதை மட்டும் எழுதுறாதீங்க. 1 கோடி புரட்டின நீங்க இன்னும் 25 லட்சம் புரட்ட முடியாதா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கப்பா. அதான் மேடம் அங்க இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க நல்ல மனசுக்கு வீடு கண்டிப்பா கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் மேடம் எல்லாரும் இருக்கோம். ஹலோ, டெல் மீ. ஐ எம் ஆன் த வே. I'll just come. தப்பா எடுத்துக்காத பிரகாஷ், ஆபீஸ்ல இருந்து போன். சரி மேடம், நீங்க கிளம்புங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். மத்தபடி ஐயோ மேடம், என்ன? வீட்டை விட்டுறாதீங்கப்பா. முடிஞ்ச அளவுக்கு போராடி மீட்டுடுங்க, சரியா? சரி மேடம், வரேன். ஓகே. யார் ராணி? சார். சதீஷ், சங்கீதா எங்க கூட்டிட்டு போற? இல்ல சார், மாமா என்ன காலேஜ்ல டிராப் பண்றதுக்கு. என்ன காலேஜ்ல டிராப் பண்ணா இப்படிதான் கூட்டிட்டு போவியா? அதனால தான் கவனம் சிதறி எம்எல்ஏ இடிக்க வந்தியா? சார், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். லவ்வா? என்ன சொல்றா இவன்? ஆமா மாமா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? எந்த நிலைமையில ஊர்ல இருந்து வந்த தெரியுமா? எல்லாம் மறந்து போச்சா? மாமா என்ன இப்படி இருக்க?
ஊர்ல யாரும் இல்லைன்னு சொல்லி இங்க பழைக்க வந்த பொண்ணு நீ. உன் அம்மாவும் மூர்த்தி அண்ணனும் நீ நல்லா படிச்சு முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடா லவ் பண்றேன்னு இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? மாமா இவர் மேல தப்பு இல்ல. முதல்ல நான் தான் லவ் சொன்னேன். ஏய் மாமா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சதீஷ் மாமாவை பார்க்க பிசியோதெரபிஸ்டா தான் வந்தாரு. மாமாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாரு, கூடவே இருந்தாரு. இவரோட அக்கறை, கேரக்டர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் இவர் மேல பிரியமே வந்துச்சு. என்ன பொண்ணு நீ? டேய் ஏன்டா இப்படி இருக்க? இதுக்காக உன்னை அனுப்புனேன். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சங்கீதாவை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். கல்யாணமும் பண்ணிப்பேன். சங்கீதா இல்லாம நான் இல்லை சார். படிக்கிற வயசுல காதலா? உங்க காதல் உண்மையா இருந்தா சந்தோஷம். ஆனா இப்படி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இப்ப எங்க போறீங்க? என்ன காலேஜ்ல விடுறேன்னு சொன்னாரு மாமா. அட என்னங்க நீங்க? சத்யா பிரகாஷ் சொன்னாங்க, இப்ப நானும் சொல்றேன். இந்த பட்டனை பிரஸ் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க.